வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வாசகால் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. வாசகால் பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கிற நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முகூர்த்த நாள் மற்றும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வாசகால் நம்ம வைக்கணுங்க. ஏன் அந்த முக்கியமான டைமில் நம்ம வைக்கணும்னா அப்போ தான் நல்ல ஒரு செல்வங்களும் செழிப்பும் வீட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு தங்குங்க. அதனால தான் அந்த முகூர்த்த நாளையும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தையும் பார்த்து அவங்க எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க பெரியோர்கள். நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாசகாலை நிறக்கூட தண்ணி எடுத்து ஃபுல்லாக வாசகாலில் அழகாக சுத்தமாக நம்ம கழுவி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாசக்காலை அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் அந்த வாசக்கால் ஃபுல்லும் நம்ம தொடை விடணுங்க. அந்த வாசக்கால் ஃபுல்லும் அந்த மஞ்சத்தூள் நம்ம சுத்தமான ஒரு துணியை எடுத்து அந்த ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு அந்த வாசக்காலுக்கு நம்ம துறையவே அந்த நீட்டாக அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிடணுங்க. நம்ம மஞ்சத்தூள் ஏன் போடுறோம்னா ஃபஸ்ட்டு மங்களகரமாக நம்ம வாசகாலை எடுத்து வைக்கிறதுக்காக அந்த மஞ்சத்தூளை நம்ம தொடை விடுறோங்க. அந்த மஞ்சத்தூளால் பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளுடைய வீட்டுக்காகவும் நமக்காகவும் உள்ளே நம்ம போவோம். அது எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வாசகாலில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அது நீட்டாக கழுவி அந்த மஞ்சத்தூளெல்லாம் ஃபுல்லாக தொடை விட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த பூஜையான விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அப்போ தாங்க அது முறைப்படி அது சிறப்பாகவும் சீராகவும் அமையும். அதேமாதிரி வாசக்காலை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டால் நீங்கள் அந்த வாசக்காலுக்கு மஞ்சத்தூள் தொடை விடலாம். அந்த தொடை விடும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். அது எல்லா பெண்களும் தாய்மார்களும் நீங்கள் அதை பின்பற்றணும். அப்போ தான் அது சிறப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க. அந்த மஞ்சத்தூள் போட்டு அதுக்கான அந்த வாசகளுக்கான ஒரு பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை கட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக அமையுங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பிள்ளையார், அந்த விநாயகரை நம்ம எப்படி அந்த மஞ்சத்தூள்லேயே நம்ம பிணைஞ்சி தண்ணி ஊற்றி அதை நம்ம எடுத்து, ஏன்னா பூஜை இப்போ நம்ம பூஜை போடுறது வாசகால பூஜை போடுறது விநாயகரை வச்சு அந்த விநாயகர் வழிபாட்டு மூலிமா தான் இன்னும் நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்காக தாங்க அந்த மஞ்சத்தூளில் பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அதுதாங்க முறை. அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அந்த வாசக்கால் முனையில் கொண்டு போய் இந்த விநாயகரை எடுத்து வைக்கணுங்க. அந்த விநாயகர் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகரில் பார்த்திங்கன்னா அருகம்புல், அதுக்கப்புறம் அந்த அருகம்புல் எடுத்து அந்த விநாயகருடைய அந்த இதில் கொண்டயத்தில் வச்சு நம்ம முறைப்படி பூஜை நம்ம நடத்தணுங்க. அதேமாரி வாசக்காலுக்கு திருநீர், குங்குமம், சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சு நீட்டாக அந்த வாசக்காலை முறைப்படி அந்த பூஜைக்கான தேவையான விஷயத்தை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை இல்லைன்னா பூ இந்த மாதிரி அந்த வாசக்காலில் மேல் முகப்பில் அந்த நீட்டாக அந்த பூஜைக்கான விஷயத்தில் நம்ம கட்டியிருப்போம். மாலை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மா இலையும் நீங்கள் நீட்டாக எடுத்து அந்த ஏன்னா அதெல்லாம் முறை, அந்த முறையில் நம்ம பின்பற்றணும். அதுதான் ஒரு சுபிட்சமாகவும் ஒரு நல்ல நிம்மதியும் ஒரு நல்ல லட்சுமி கடாட்சத்தையும் நம்ம வீட்டுக்கு தேவையானது கண்டிப்பாக தரும். அதுதான் வழங்கும். அதேமாரி விநாயகருக்கும் பூ எடுத்து வச்சுட்டு அந்த விநாயகருக்கு மறுபடியும் மல்லி பூ இருந்தாலும் வைக்கலாம். ஏன்னா பூஜை அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் அது முறையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். அதேமாரி எலுமிச்சம்பழம் 2 இருந்துச்சு. அதில் குங்குமம் சிகப்பு நல்லா தொடவி அந்த ஒரு இலைக்கும் அதுக்கப்புறம் அதேமாதிரி வாசகாலுக்கும் நம்ம எடுத்து வச்சுருங்க. அது முறைப்படி அதை செய்யணுங்க. அதேமாரி வாசகால் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மஞ்சள் ஃபுல்லாக தூவி அதுக்கு மேலே அந்த குங்குமத்தை அந்த வாசகாலை வைக்கிற இடத்துல நம்ம தூவணுங்க. அது தூவிட்டு அதுக்கும் சிறப்பான ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குங்குமம் தூவி முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பூவையும் தூவி விடணுங்க. ஏன்னா வாசக்கால் வைக்கிற இடம் மிக மிக முக்கியம். அந்த அழகாக அந்த விஷயம் அமைகிற இடமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க நமக்கு அமையும்.
வீட்டிற்கு நம்ம வந்து பொட்டை பொண்ணுங்க இருப்பாங்க, பொன் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்கு அந்த வாசகாலில் பூஜை செய்கிற இடத்துல வந்து அவங்க தான் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றினா தான் அது அற்புதமாக அமையும். நம்ம வீட்டில் நம்ம யார் யார் வந்து நம்ம பெண் பிள்ளைகள் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த விளக்கு ஏற்றினீங்கன்னா சிறப்பும் சீருமாக அமையுங்க. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தொடங்குறதே வந்து இந்த விளக்கு வந்து அற்புதமாக எரிஞ்சு அதை வந்து பூஜை முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு கொண்டு போய் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு வந்து ஒரு பூஜையை பண்ணி உள்ள ஒரு பூஜை பண்ணி நீட்டாக சிறப்பாக அமைகிறதுக்காக தாங்க இந்த விளக்கை வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து ஏற்றுறோங்க பெண்களுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கல்ல பழம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்சணை, இது எல்லாம் வச்சு அந்த தட்டத்தில் வச்சு நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நவதானியங்கள் வந்து நம்ம பெண் பிள்ளைங்களை கொடுத்து முதல்ல போட வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற உற்றால் உறவினர்கள் எல்லாமே அதை வந்து அந்த மஞ்சள் துணியில் வந்து இந்த நவதானியம் ஃபுல்லாக போட்டு, அந்த நவதானியம் ஏன் போடுறோன்னா அது வந்து முக்கியமாக வந்து அந்த வாசகாலுக்கு வந்து அந்த நவதானியங்கள் வந்து கட்டிடணுங்க. கட்டினா தான் வந்து வச்சுக்கிங்க அந்த நவதானியத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து சேருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆச்சாரியர் வந்து அந்த நவதானியத்தை வந்து அந்த நிலவு காலில் வந்து அந்த மேல் முகத்தின் மேலே வந்து அந்த நீட்டாக வந்து கட்டிடுவாருங்க. அது ஒரு 3 முடிச்சு போட்டு நீட்டாக இறுக்கி கட்டிடணுங்க. அது வந்து இந்த நவதானியம் போட்ட அனைத்தும் வந்து அது வந்து வீடு சுபிட்சமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சிறப்புமாக இருக்கணும். அவங்க வந்து மனசார வேண்டி அந்த நவதானியத்தை அந்த இதில் போடணுங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை செய்வார். அந்த பூஜையை வந்து பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமாய் அமைய இந்த வீடு வந்து மேலும் மேலும் நல்ல பொண்ணும் பொருளும் நிம்மதியும் அன்பும் பாசமும் நேசமும் பெருகிறதுக்காக நாங்கள் வந்து அந்த மனசார வேண்டிட்டு அந்த தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக அதுக்கு வைப்போங்க. அப்புறமேட்டு பஞ்சலோகம், இது வந்து முக்கியமானது வந்து இந்த வாசக்காலுக்கு பஞ்சலோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஊர் கடையில் வந்து கேட்டிங்கனாவே ஆச்சாரியர்கள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஐம்பொன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த வாசக்காலுக்கு அடியில் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் அது வந்து சிறப்பாக அமையும். அது நெருப்பு, காற்று, ஆகாயம் இது அடங்கியது தான் இந்த பஞ்சலோகம். இதை வந்து இந்த வாசக்காலுக்கு அடியில் வந்து பெண்களுக்கிட்ட கொடுத்து லட்சுமி கடாட்சாரமாக இது வந்து அமையும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது வந்து உள்ளே வச்சு அது வந்து சீரும் சிறப்புமாக செய்வாங்க. நல்ல நன்மைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை இதெல்லாம் அமைகிறதுக்காக இந்த பஞ்சலோகத்தை நம்ம மனசில் எடுத்து வச்சுட்டு அது உள்ளே வச்சு அது நீட்டாக வந்து அமைச்சு கொடுப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தீபாராதனை காட்டணுங்க. அந்த வாசக்காலுக்கு அந்த அற்புதமாக நல்ல எண்ணங்களை வந்து வளர்த்திட்டு அந்த வாசக்காலுக்கு வந்து தீபாராதனை காட்டி அந்த வாசக்கால முறைப்படி வந்து ஒரு சக்தி ஏற்றி அது சில விஷயங்களெல்லாம் சொல்லி அந்த ஆச்சாரியர் வந்து அந்த தீபாராதனை காட்டுவாங்க. அப்போ தாங்க அந்த வாசக்காலுக்கு வந்து நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் அந்த வாசக்காலை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது அது நீட்டாகவும் சிறப்பாகவும் அமையுங்க. நம்ம எண்ணத்தையே வந்து நல்ல எண்ணங்களாக கொடுக்கணும். அதுதான் வந்து சிறப்பு, அதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சி. இதுதான் வந்து ஆச்சாரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கிற இடத்துலையும் பூஜை போட்டு அங்கேயும் பரதனை காட்டி அங்கேயும் வந்து தண்ணி வந்து நீர் விலகி அது வந்து சிறப்பாக அமைச்சு கொடுப்பாருங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள் ஒரு 7 பேர் இல்லைன்னா ஒற்றைப்படையில் வந்து நீட்டாக வந்து அந்த உறவினர்கள் எல்லாரும் பிடிச்சி அந்த ஆசாரியார் அப்புறம் அந்த மேஸ்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல எண்ணத்தோடு கரெக்டாக அந்த பொறுப்பாக அந்த அளவு பார்த்து அந்த அளவு பிரகாரம் வந்து அதை நீட்டாக வந்து எடுத்து வைப்பாங்க. இதுதான் வந்து அந்த அடுத்த கட்ட முக்கியமான விஷயமே முக்கியமானவங்க மேஸ்திரி வந்து அந்த வேலையை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அதை தொடங்குவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த அமைப்போட அற்புதோடு அந்த மேஸ்திரிங்க வந்து அந்த வாசகாலை எடுத்து நிறுத்தி சிறப்பாக வந்து எடுத்து வைப்பாங்க. இந்த வாசகாலை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மேஸ்திரியோட வேலை தாங்க இதுக்கு மேலே. இதுக்கு மேலே வாசகால் ஒரு டைம் வச்சா மறுபடியும் எடுத்து கீழே இறக்கி மேலே எடுத்து இந்த எப்போவுமே இதை பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க.
யாருமே இதை பண்ணக்கூடாது. அந்த வாசகர்கள் வச்சது தாங்க. அதுதாங்க அமைப்பு, அதுதாங்க சிறப்பு. பூஜை முடிஞ்ச கையோட, வாசகல் வச்ச கையோட, தேங்காய் பழம், தட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் விநாயகருக்கு வச்ச அந்த விளக்கு, அந்த விநாயகர் இதெல்லாம் எடுத்து பெண் பிள்ளை வீட்டிற்கு வந்த பெண் பிள்ளையோ இல்லை வீட்டில் இருக்க பெண் பிள்ளையோ எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சு, அங்கே உள்ளே சாமி ரூமில் வச்சு, சாமி ரூமில் வச்சு அங்கே ஒரு பூஜை பண்ணி, அங்கே சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்காக அங்கே ஒரு சிறப்பான பூஜையை போட்டு மனசார நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணும், நல்ல எண்ணங்கள் நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், சீரும் சிறப்புமாக நம்ம வீடு இருக்கணுன்றதுக்காக அவங்க அந்த பூஜையை பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் எடுத்து வச்சு அந்த பூஜைகள் பண்ணி அந்த நல்ல அமைப்புகளை அது உருவாக்குவாங்க. அதுதான் சிறப்பு. அப்படி தான் செய்யணும். முறைப்படி இப்படி தான் வாசகாலெல்லாம் வரிசையாக வைக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் கும்பிடணும். ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் முறை. இதுதாங்க வாசகல் வைக்கிறதுன்றது. வாசகல் வைக்கும் முறை எப்படின்னா இப்படி தாங்க. இதுதாங்க ஆச்சாரியாரோ அது ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல நேரம், நல்ல இடம், நல்ல ஒரு காலத்தை பொறுத்து அந்த ஆச்சாரிகள் முறைப்படி யோசித்து முறையாக நீட்டாக செஞ்சு கொடுத்து அந்த முறையை செயல்படுத்தணும். அதுதாங்க வாசகல் வைக்கிறதுக்கு மிக மிக சிறப்பு. கல்யாணத்துக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பொண்ணு மிக முக்கியமாக, அதே மாதிரி வீடு கட்டும்போது இந்த வாசகல் வைக்கும் முறை மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் மக்களாக சீரும் சிறப்புமாக அமைஞ்சால் அந்த வீடு நீட்டாக வேலையாகி அதுக்கப்புறம் கரக பிரவேசம்